Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பாஜகவுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூட குறிப்பிட்டிருந்தாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதிப்பட்டு கொண்டிருக்கிறது, ஆனால் திமுக கூட்டணி உதிரியாகி கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டார். தொடர்ச்சியாக முதலமைச்சருடைய கருத்து, அதற்கு உடனடியாக மாணிக்கம் தாகூருடைய எதிர்வினை என்பது, அப்ப அந்த கூட்டணிக்குள்ள இன்னும் அசோக்தாமன் குறிப்பிட்டது போல ஒரு குடும்பப்பிடி சண்டையே நடக்குது அப்படிங்கறது தான் வெளிப்படுத்தியிருக்கு. 2006 பொறுத்த வரைக்கும் 96 இடங்கள்ல மட்டுமே வெற்றி பெற்றிருந்தாலும் கூட ஆட்சி அமைத்த திமுக மத்தியில தங்களுக்கு தேவையான துறைகளையும் தங்களுக்கு தேவையான அமைச்சரவைக்கான இடங்களையும் அழுத்தம் கொடுத்து பெற்ற திமுக, ஆனா மாநிலத்துல காங்கிரஸுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலங்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. அதைத்தான் இப்ப மாணிக்கம் தாகூர் குறிப்பிட்டிருக்கார். அன்னைக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அந்த வாய்ப்பை காங்கிரஸ் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படிங்கறதான் குறிப்பிட்டிருக்காரு. அதே காங்கிரஸ்ல இருந்து இன்னொரு குரலும் வருது. அன்னைக்கு 2006 விட்ட வாய்ப்பு மீண்டும் ஒரு வாய்ப்பாக நமக்கு கிடைச்சிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தோடு ஒரு கூட்டணியை அமைத்தால், தமிழகம் வெற்றி கழகம் அதை வெளிப்படையா அறிவிச்சிருக்காங்க, எங்க தலைமையில கூட்டணி, அந்த கூட்டணியில வர்ற கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்போம் அப்படின்னு விஜய் தெரிவித்தார். அவர் அப்படி தெரிவித்ததுக்கு பிறகுதான் காங்கிரஸ்ல இருந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற குரல் தொடர்ந்து வேகமாக ஒலிக்க தொடங்கியது. தலைவர்கள் தொடர்ந்து அதை பேசிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அப்ப இவர்களுக்கு இன்றைய காலகட்டத்துக்கு இன்னொரு தேர்வுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ ஒரு கிடைக்காத ஒரு வாய்ப்பு மீண்டும் கிடைத்திருக்கு. இந்த 2006 தவறவிட்டதை 2026 நம்ம நடைமுறைப்படுத்தி காட்டணும், பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு காங்கிரஸ் வந்திருக்கிறது தான் காங்கிரஸ் இப்போ மாணிக்கம் தாகூருடைய கருத்திலிருந்து பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அடுத்தடுத்து கருத்தாளர்களுடைய என்ன தெரிவிக்கிறாங்க என்பதை அடுத்தடுத்து பார்க்கலாம். காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு வெடித்திருக்கிற இந்த மோதல் என்பது மிக விவாத பொருளாகவும் பேசு பொருளாக மாறி இருக்கு. நம்மோட பத்திரிகையாளர் விஸ்வா இணைந்திருக்கிறார். விஸ்வா, 2006 விட்டதை இப்ப பிடிக்கணும், அப்ப தவற விட்டதை இப்ப சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிற பொருள்ல மாணிக்கம் தாகூர் தன்னுடைய எக்ஸலத்துல பதிவிட்டிருக்கார். இது எதை நோக்கி போகிறது இந்த கருத்து என்பது? இல்ல, காங்கிரசுடைய மேலிட பார்வையாளர் தெளிவாகவே சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட 70 நாட்களாக நாங்க காத்திருக்கிறோம், எங்களுடைய இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழு அமைக்கப்படும், அழைப்பாங்க காத்திருக்கிறோம் அப்படின்னு மேலிட பொறுப்பாளரே சொல்லியிருக்காரு. முதல் கட்டமா இங்க திருச்சி வெளிச்சமைய மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. தங்களுடைய உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களுடைய உள்ள கிடக்க இதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூட அதை மழுப்பலா பதில் சொல்லியிருந்தார். அதை மூடி மறைக்கிற மாதிரி பேசியிருந்தார். இனிமே திமுக எதிராக யாரும் பேச மாட்டாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் ராகுல் காந்தியும் பிடி கொடுக்காமலே பேசியிருந்ததை நம்ம பார்க்க முடியுது. அவரும் திருச்சி வேலுச்சாமி, மாணிக்கம் தாகூர் போன்ற காங்கிரஸ்காரர்களுடைய அதைத்தான் வெளிப்படுத்தினார் ராகுல் காந்தி. இப்போ அதுக்கேற்ற மாதிரி ராஜகண்ணப்பன் முதல்ல கூட்டணி இருக்காட்சி, கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு 2 நாட்கள்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் தெளிவாகவே சொல்றாங்க. திமுக தலைவராக இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, ராகுல் காந்தியோட நல்ல நண்பர் தான், ஆனா கூட்டணி ஆட்சி என்பதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாதுன்னு சொல்றாரு. ஆக இதன் காரணமாக தான் தெளிவா காங்கிரஸ் என்ன சொல்லுது, இத்தனை ஆண்டு காலம் எங்களுடைய முதுகுல தான் நீங்க ஏறி சவாரி பண்ணிட்டு இருந்தீங்க. 2006 நீங்க மைனாரிட்டி திமுக அரசா இருந்தது, அந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி திமுக தான் சொல்லிட்டு இருந்தாங்க, அதை நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு நினைவூட்டக்கூடிய ஒரு பதிவா தான் நம்மள பார்க்கிறோம் மகேஷ். ஆனா அதே நேரத்துல இந்தியா டுடேவோட கான்க்ளேவ்ல முதலமைச்சர் பேசுறப்ப கூட்டணி ஆட்சி என்பது அல்லது ஆட்சியில் பங்கு என்பதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு அது ஒத்து வராது, இது அவங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும், ஆனா அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு சிலர் சதி செய்யறாங்க, அவங்க தான் இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பொருள்ல சொல்லியிருந்தாரு. துணிச்சல்ல இப்படிப்பட்ட ஒரு வெளிப்படையாவே திமுக எதிர்க்குது அப்படின்னு பார்த்தா விஜய் அப்படிங்கிற ஒரு வாக்கு வங்கியை காங்கிரஸ் பெரிதா நம்புது. அது ரெண்டாவது, தொடக்கத்துல இருந்தே விஜய் காங்கிரஸ் எங்குமே விமர்சனம் செஞ்சதே இல்லைங்கிறத நம்ம பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் செய்வாங்க, திமுக விமர்சனம் செய்யறாங்க, ஏன் அவருடைய தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சியை கூட எதிர்த்து விமர்சனம் செய்யறாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியை பத்தி இதுவரையிலும் விஜய் கட்சி ஆரம்பித்த காலத்துல இருந்து எதுவுமே பேசுறது இல்லங்கும் போது விஜய்க்கு பின்னணியில் காங்கிரஸ் கட்சி இருக்கு அப்படிங்கிறது என்னை போன்ற பத்திரிகை உடையவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். காங்கிரசும் திமுகவும் இணைந்துதான் விஜய் இறக்கி விட்டுருக்கு அப்படின்னு நான் பல இடங்களில் வெளிப்படையாவே எழுதியும் இருக்கும், பேசியும் இருக்கும். ஏன்னா கடந்த தேர்தலில் கமல்ஹாசன் அப்படிங்கிற ஒரு ஆளுமை இறக்கி விட்டு திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவர்கள் பிரிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அதிமுக, நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் அவங்க பழைய வாக்குகள் தான் கிடைக்கும், புதிதாக வாக்குகள் பெற்று அவங்க வெற்றி அடைய முடியாது. அதற்காக ஒரு பிரித்தாளுமைக்காக வச்சிருந்தாங்கன்னு நினைச்சிருந்தோம்.
இப்ப கடைசியில வந்து பார்த்தா விஜய் காங்கிரஸ் கட்சியால தான் இறக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெளிவா தெரியுது. இதன் காரணமா தான் இப்போதைக்கு வந்து கூட்டணி ஆட்சிக்கு நாங்க ரெடின்னு சொன்னா காங்கிரஸ் நிறைய இடங்கள் கேட்பாங்க, பொறுப்புகள் கூடுதலா கேட்பாங்க அப்படிங்கறதுனால முதலமைச்சர் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்ட தவறான தகவலாவே நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கள அரசியல் நிலவரம் வேறா இருக்கு. இப்ப திமுகவினுடைய வாக்கு வங்கி வெறுமனே கமல்ஹாசனை போல பிரிந்து விஜய்க்கு சென்று அதிமுகவை தோற்கடித்து விடும் அப்படிங்கிற கடந்த கால ஃபார்முலா படி இந்த தேர்தல் அந்த ஃபார்முலா திமுகவின் ஃபார்முலா தோல்வியடைவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. இதுல விஜயும் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஒரு அரசியல் திருப்பத்தை உண்டாக்குறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும் மகேஷ். அப்ப 2006 தவறவிட்ட வாய்ப்பை இப்ப 2026 நாங்க பயன்படுத்துவோம் அப்படின்னா அது விஜயோட கூட்டணி அமைத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதா இல்ல இருக்கிற கூட்டணியிலேயே ஆட்சி அதிகாரத்தை பெறுவதா என்கிற இரண்டு பார்வையிலையும் காங்கிரஸ் இப்ப காய் நகர்த்திட்டு வருது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ இருந்தாங்க அப்படின்னா அவங்க அதை டிமாண்ட் பண்ண முடியாது. காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து திமுகவிலே நீடித்து 2026 தேர்தலில் அது சந்திச்சதுன்னா கடந்த ஒரு 10 விழுக்காடு வாக்குகள் வச்சுக்கோங்களா. எடுத்துக்காட்டா கடந்த தேர்தல்களில் 10 விழுக்காடு வாக்குகள் 11 விழுக்காடு வாக்குகள் காங்கிரஸுக்கு இருந்தது. அதில் இப்ப எவ்வளவு இருக்குன்னு தெரியல. அவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா ஒரு 10 விழுக்காடு வாக்குகள் வந்து விஜய் வாங்குவாரு, 8-10 விழுக்காடு வாக்குகளை விஜய் வாங்குவாருன்னா 10 20 விழுக்காடு வாக்குகள் இப்ப அந்த கூட்டணிக்கு இருக்கு. அவர்கள் 25 விழுக்காடு என்று விஜய் காங்கிரஸ் கூட்டணி களத்தில் இறங்கி 25 விழுக்காடு வாக்குகளை பெறக்கூடியதா இருந்தா அப்போ பேரம் பேசக்கூடிய தன்மை வரும்போது திமுக மைனாரிட்டியாக இருந்தால் அப்பொழுது காங்கிரஸ் வந்து விஜயோடு இணைந்த காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி பேரம் பேசலாம் அப்படிங்கிற அந்த கணக்காக கூட இருக்கலாம். மகேஷ், நன்றி விஸ்வா, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. விஜயினுடைய அரசியல் பிரவேசமே அது ஒரு பெரும் பின்னணியோடு தான் இல்லது ஒரு மறைமுக செயல் திட்டத்தோடு தான் இருக்கு அப்படின்னு விஸ்வா போன்ற பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து குறிப்பிட்டு வந்தாங்க. அப்ப விஜயை சிலர் பயன்படுத்தி கொள்றாங்களா, விஜயை காட்டி பயன்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் கடந்த சில நாட்களாக வந்தது. ஏனென்றால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட தாவேகாவோடு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு முன்னாடி வந்துச்சு. இப்போ சசிகலா அண்ணா திராவிடர் கழகங்கிற கட்சியை ஏற்கனவே தொடங்கப்பட்ட கட்சி தான் அது, அவருடைய சகோதரர் கட்சி. அந்த கட்சியில கூட விஜயோடு கூட்டணி அமைக்க போறாரு, 20 இடங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க என்றெல்லாம் தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வ தகவல் இல்ல, ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவலாக உறுதி செய்யப்படாத தகவலா இருந்தாலும் அது இன்னைக்கு அரசியல் களத்துல பேசுபொருளா இருக்கிற சூழல்ல விஜய் தலைமையில அந்த தலைமையை ஏற்றுக்கிற கட்சி என்பது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் விஜயினுடைய தலைமையை அந்த தலைமையில அந்த கூட்டணியில சேருவதற்கான வாய்ப்பு எதை வச்செல்லாம் சொல்றாங்க அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டை மட்டும் பார்க்கல. கேரளாவில தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியின் மீது ஒரு அதிருப்தி இருக்கு. அப்ப அங்க மாறி மாறி தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறப்ப இப்போ காங்கிரஸுக்கான ஒரு சாதகமான கள சூழல் இருக்கு. விஜயும் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தா கேரளாவில வெற்றி என்பதை உறுதி செய்யலாம் என்கிற நிலையில காங்கிரஸ் இருக்கு. அதே போல விஜய் தமிழ்நாடு மட்டுமல்ல ஆந்திராவிலையும் இப்ப ஜெகன்மோகன் ரெட்டியுடைய 2 பேர் சந்திச்சு பேசுனதெல்லாம் பார்க்கிறப்ப ஜெகன்மோகன் ரெட்டி விஜய் காங்கிரஸ் அப்படி ஒரு கூட்டணி அமைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு என்றெல்லாம் அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த 2026 தேர்தலை மட்டும் கவனத்தில் கொள்ளாம ஒரு எதிர்கால நீண்டகால திட்டமாக காங்கிரஸ் இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு காலமும் திமுக அதிமுக இவர் தவிர வேற வழியே இல்லை. திமுக அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறப்ப அந்த கூட்டணிக்கு காங்கிரஸ் வர முடியாது நேச்சுரலாவே. அதை கடந்து பாக்குறப்ப நாம் தமிழர் கட்சி காங்கிரஸோட கூட்டணி இல்லை என்றும் காங்கிரஸை மிக கடுமையாக 2009 ஈழ இன படுகொலைக்கு பிறகுதான் அந்த கட்சி முகிழ்த்தது. அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் காங்கிரஸ். 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு காரணம் காங்கிரஸ். அதற்கு துணை போனது திமுக என்று சொல்லிதான் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிட்டு அந்த கட்சியினர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப காங்கிரஸ் நாம் தமிழர் கட்சியோடு சேருவதற்கு வாய்ப்பு இல்லை. அவர்களுடைய ஒரே தேர்வு என்பது இன்றைக்கு திமுக கூட்டணி அல்லது தாவேகா என்று இருக்கிற நிலையில திமுக கூட்டணிக்குள்ள இப்ப ஏற்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அதை தங்களுடைய கருத்தாக முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறது. ஆனா முற்றுப்புள்ளி இல்லை, அது தொடக்க புள்ளிதான் என்று மாணிக்கம் தாகூர் இப்ப மீண்டும் தன்னுடைய எக்ஸல் பக்கத்துல ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதும் ஆக திமுகவிடமிருந்து விலகி அவர்கள் தாவேகாவை நோக்கி செல்ல தொடங்கி விட்டார்கள் என்பதுதான் இந்த நிகழ்வுகள் காமிக்குதுன்னு பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.